அனைவருக்கும் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஆர்மியில் புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு தான். இதுக்கான ஜாப் அப்ளிகேஷன் இப்போ கரண்ட் அப்டேட் தான் வந்துச்சு. ஓகேவா, டோட்டலாக வேகன்சி பார்த்திங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். டிகிரி மட்டும் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது என்சிசி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது மென் அண்ட் உமன்ஸ் கேட்டகிரி, இந்த 2 பேருமே தாராளமாக போட்டி போட முடியும். இது நான் டெக்னிக்கல் போஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு காம்படிஷன் மிகவும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஓவராலாக இந்தியாவில் பல பெட்டாலியனில் என்சிசி பெட்டாலியன்லேருந்து என்சிசி முடித்தவங்க கரண்ட் அப்டேட்டில் வெளியே வந்தவங்களும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். குறைஞ்சபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிகிரி, சரியா, சிங்கிள் டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, இதோட லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் வந்தது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், சரிங்களா. நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் இந்த மாதிரி துறையில் ஸ்போர்ட்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அசாம் ரைஃபிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், ஓகேங்களா. இப்போது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கவங்க முக்கியமாக இந்த வீடியோ தெளிவாக பார்த்தாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரிக்கு நீங்கள் போட்டி போட முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த அந்த மாற்றமும் கிடையாது. ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால் நம்மளுக்கு ரிட்டன் அட்மிட் கார்டு வரதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இந்த முறை எல்லாமே ஆன்லைன் பேசிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்தியன் ஆர்மியில் டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போட்டி போட முடியும், சரியா. ரெகுலர் பேசிக் தான், கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. இது நான் ரெகுலர் பேசிக் நான் டெம்பரரியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிக்ன்றதுனால நீங்கள் தாராளமாக பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 16 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலாக வேக்கன்சி மட்டும்தான் குறைவு, மற்றபடி எல்லாமே மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் தான், சரியா. வேக்கன்சி இந்த முறை கம்மியாக கொடுத்துருக்காங்க நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு. இந்த 6 வேக்கன்சிக்கு எந்த அளவுக்கு போட்டி போடுவாங்கன்றத லாஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போட்டு இந்த செலெக்ஷனை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு ஜாப்பும் நம்மளோட டெப்யூட்டி கமிஷனர், டிஎஸ்பி அந்த லெவலில் உங்களுடைய தரம் ஒரு அதிகாரம் இருக்கும். அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்காமல் விட்டுறாதீங்க, ஓகேவா. என்சிசி ஹோல்டர் முக்கியமாக உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது ப்ரோ, சர்டிஃபிகேட் இல்லையா கேட்டேன் அப்படின்றவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பே கிடையாது, சரியா. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இல்லைன்னா கூட என்சிசி வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா. ஏன்னா என்சிசி இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் என்சிசி ரொம்ப மஸ்ட்டு. 11/9/2025 இந்த விண்ணப்பம் முடியுது, ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிங்க. 11/9/2025 இதை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் அனுப்பினாலே நான் அனுப்பிச்சிட்றேன். கரண்ட் இந்தியன் ஆர்மி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 123 ரெக்கார்டு ஆஃப் கோர்ஸ் ஏப்ரல் 2022 பேட்ச், ஓகேவா. இந்த பேட்சுக்கு தான் இப்போது ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அதனால் கரண்ட் அப்டேட்டில் வரக்கூடிய நாட்களில் எந்த வேலையாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. எதுவுமே தரம் இல்லைன்னு கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்மியில் ஏதோ நம்ம க்ளீன் ஒர்க்கரோ, வாஷர்மேனோ, ஸ்விஃபரோ எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போடுங்க. நம்ம ஒன்றும் குறைஞ்சிருந்தது கிடையாது. நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாதா? நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கூட்டுருவோம், பெருக்குவோம், பாத்ரூம் கழுவோம், எவ்வளோ நம்ம வேலை நம்ம வீடுன்னு அமைச்சு நம்ம பண்ணுறல, அதே போல் தான் இதுவும், சரியா. அதனால் இந்த ஜாப் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தால் கூட போடுங்கன்னு தான் சொல்லுவார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த வேலை வாய்ப்பு வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிங்க நம்மளோட சேனலை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ என்சிசி ஹோல்டருக்கு மட்டும்தான் இதுக்கு வேக்கன்சியானால் கம்பல்சரி 100% அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணவே முடியும், மற்ற யாருமே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா என்சிசி அவ்வளோ மஸ்ட், சரிங்களா. தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். சர்வீஸ் ஆஃப் என்சிசி யூ மஸ்ட் ஹேவ் பின் சர்வ்டு இன் என்சிசி சீனியர் டிவிஷன், ஓகேங்களா. நீங்கள் காலேஜில் 3 இயர்ஸ் நீங்கள் என்சிசியில் இருந்துருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் B and C சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கணும்
அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னா அது வந்து ஜேடி கேட்டகிரியில் வருவீங்க. சீனியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜில் பி அண்ட் சி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க தான் இதுக்கு மஸ்ட்டு, ஓகேங்களா? அதனால் பிசி சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் காலேஜில் என்சிசியில் இருந்துருக்கணும் 3 வருஷமும், ஓகேவா? இல்லைனா அன்குவாலிஃபைடு ஆன மாதிரி இருக்கும். ஃபைனல் இயரில் நீங்கள் படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் உங்கள்கிட்ட சி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஓகேவா? சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறோம், ஆனால் 6 செமஸ்டர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் நான் சர்டிஃபிகேட்டே வாங்கலை ப்ரோ அப்படின்றவங்க அட்டன் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஃபைனல் செமஸ்டர் படிச்சிருந்தாலே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது நேஷ்னல் கேண்டிடேட் கிராப்ஸ் என்சிசி கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? 2026 ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 2007 இருக்கணும் உங்களுடைய ஏஜ். நல்லா நோட் பண்ணிங்க. 1 ஜனவரி 2007 உங்களுடைய ஏஜ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். இதோட ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,500 பேர் மந்த்து சேலரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி எந்த யூனிஃபார்ம் டியூட்டி எடுத்துக்கினாலையும், தமிழ்நாடு போலீஸே எடுத்துக்கினாலையும் உங்களுக்கு சேலரி குறைய வைக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்தந்த டைமுக்கு அந்தந்த சேலரியை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? அதனால் சேலரி வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் ரூம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல் அலவன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆவணங்கள், டீட்டெயில்ஸு, சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் ரெண்டாவதாக உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து நம்ம சென்னையிலே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது விட்டு போனால் பெங்களூர் நியர்பை எது இருக்கோ அது. ஆனால் உங்களுக்கு வந்து எங்கே கால் லெட்டர் வருதுன்னு தெரில. அப்ளிகேஷன் போடுங்க. கால் லெட்டர் வந்தாலும் நானே தகவல் தரேன், சரிங்களா? நான் மெயின் வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன். ஸ்டார்டிங் டேட் எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. தெளிவாக புரிஞ்சுக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் பயோவில் இந்த 3மே கொடுத்துருவேன் காமனாக, சரியா? வேணுன்றவங்க நீங்கள் எடுத்துங்க. அப்ளிகேஷன் லிங்க்குள்ளே போனால் அதை வந்து டிப் போயிட்டே இருக்கும். எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க ப்ரோ. நீங்கள் அப்படி எப்படி விண்ணப்பிக்க ஃபோன்லேயே விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியும். கரெக்டாக அப்ளிகேஷன் காமனாக போட்டுன்னு இருக்கிறவங்க விண்ணப்பிங்க. இல்லை நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் யாருன்னா படித்தவங்களோ இல்லை அப்ளிகேஷன் போட தெரிஞ்சவங்கக்கிட்ட போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கூட இந்த டைமில் வந்து வீட்டிலேருந்து வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த மாதிரி ஃபேமிலியிருந்து தான் நிறைய பேர் இந்தியன் ஆர்மியில் ட்ரை பண்ணுறீங்க. நல்லா படித்த பசங்களோ இல்லை நான் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட்டாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் பண்ணிவிடுங்க ப்ரோ.